மக்களே டிவிகே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. நியாயமற்ற விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். ஸோ ஒன் பை ஒன்னா ரொம்ப ஃபாஸ்டா வேகமா உங்ககிட்ட வந்து சொல்லி முடிச்சிடறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். முதல்ல விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து செயலகத்துக்கு வந்து டைமுக்கு போயிடுறாருங்க. அப்படி டைமுக்கு போறது மட்டும் இல்லாம ஊழியர்கள் வந்து கரெக்டா டைமுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதன்படி இப்போ வந்து அந்த தலைமைச் செயலகத்துல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் வந்து பயோமெட்ரிக் முறையை வந்து பயன்படுத்தணும். டைமுக்கு சரியாக வராத நபர்களுக்கு லேட்டா வந்துட்டாங்கன்னா அந்த நாள் அவங்களுக்கு வந்து விடுப்புல கணக்கு வைக்கப்படும். இவ்வாறான சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசு ஊழியர்களுடைய சேவைக்காக. இது போன்ற விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுவதற்காக தான் லேட்டா வரக்கூடிய அரசு ஊழியர்கள் வந்து டைமுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடைமுறையை வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டைமுக்கு அந்த அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு. நானே டைமுக்கு வந்துட்டேன், ஏன் நீங்களாம் லேட்டா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ். ஏன்னா தலைமைச் செயலகத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் வந்து வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் டைமுக்கு கரெக்டா போனாதான் ஸோ இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து சிறந்து விளங்கும். தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களே லேட்டா போனாங்கன்னா ஸோ ஒரு என்ஜின், தமிழ்நாட்டுடைய ஒரு என்ஜின் தான் தலைமைச் செயலகம். அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் முக்கியமான நபர்கள். ஸோ அவங்க லேட்டா போனா சரி இருக்காது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ். இதை தாண்டி நிறைய இடத்துலயும் டைமுக்கு அரசு ஊழியர்கள் வரணும், பயோமெட்ரிக் முறையை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது சிறப்பாக போயிட்டு இருக்கு. இங்க லேட்டா வரக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுடைய மனநிலை, சார் நாங்கெல்லாம் மதியம் போலதான் சார் வருவோம், மதியம் போல வந்து சாயங்காலம் போயிடுவோம் சார், என்ன சார் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து செம கடுப்பா இருக்கு சார். ரசா, அதுக்காக தான் ரசா விஜய் அண்ணா வந்திருக்காரு. இனிமே நீங்க அந்த அப்போ இருந்த மாதிரி டைமுக்கு வரலாம், ஜாலியா போலாம், ஏதோ சுற்றுலா வந்து டூர் வந்த மாதிரி போலாம் அப்படியெல்லாம் நினைச்சுன்னா வேலைக்கே ஆகாது. இன்னொரு நியூஸ் என்னன்னா, திருச்சி கிழக்குக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போக போறாரு. திருச்சி கிழக்குல அவர் வந்து ஜெயிச்சார் இல்லையா, ஸோ அந்த தொகுதியை வந்து ராஜினாமா வேற பண்ணிட்டாரு. ஏன்னா 2 தொகுதியில நின்னாரு, பெரம்பூர் தொகுதியில நின்னாரு, திருச்சி கிழக்குல நின்னாரு. ஸோ ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதியில தான் பணியாற்ற முடியும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பெரம்பூர் தொகுதியை வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அந்த மக்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்போ கூடிய சீக்கிரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்க போறாரு. ஸோ இத்தனை நாளா விஜய் அவர்கள் வந்து பேசவே இல்லை, என்னப்பா எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு, டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஸோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி திருச்சி கிழக்கு தொகுதியில மக்களை சந்திச்சு பேசும்போது விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசுவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சர்ச்சையான ஒரு நியூஸ் என்னன்னா, பயங்கரமா விமர்சனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னா, அதாவது ரீசெண்டா திருச்செந்தூருக்கு வந்து நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ரைடு போயிருந்தாரு. அந்த சமயத்துல வந்து சில அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருந்தாங்க. சில பேர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இவ்வாறான விஷயங்கள் வந்து எவ்வாறாக மடைமாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அதாவது டிஎம்கே உடைய எம்எல்ஏவான திருச்செந்தூர் தொகுதியுடைய எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகவும் சர்ச்சை மிகுந்த வார்த்தைகளால் ரமேஷ் அவர்களை வந்து விமர்சனப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுல வந்து என்னென்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அர்ச்சகருடைய அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது அந்த அர்ச்சகர் வந்து காசு வாங்கியிருக்காங்க, அதற்காக அவர் மேல வந்து அந்த அர்ச்சகர் மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வச்சு பேசாம ஸோ அந்த அர்ச்சகருடைய அந்த சமுதாயம் சார்ந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு, மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த குரூப் மேல இவர் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ரமேஷ் அவர்கள் பெயருக்கு பின்னாடி சாதி பெயரை வேற சொல்லியிருக்காரு, ரமேஷ் அழங்கார் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு ரைடு, அந்த கோயிலுக்கு ரைடு போனது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து சர்ச்சையாக பேசவே இங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை வந்து பேசிட்டு வராங்கன்னா, எங்க நீங்க வந்து சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியில வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து பெரியார் கொள்கையை வந்து பின்பற்றிட்டு வரீங்க. நீங்க எப்படி ஒருத்தருடைய பெயருக்கு பின்னாடி இந்த சாதி நேமை வந்து யூஸ் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு அர்ச்சகர் தப்பு செஞ்சதால் தான் அவரை வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ தப்பு நடந்திருக்கு. ஸோ அப்ப தப்பு செஞ்சவங்கள நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அவங்கள அப்படியே விட்டுறணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து பல விமர்சனங்களை வந்து அடிக்கிட்டு வராங்க. இதை தாண்டி பல விமர்சனங்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஒரு அர்ச்சகர் மேல மட்டும் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, என்ன சாதி பாசமா, அவர் மேல தனிப்பட்ட பாசமா, இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது. இது வந்து ரமேஷ் அவர்களுடைய காதுகளுக்கு போச்சு. ஸோ அவர் வந்து ஓப்பனா பதிவிட்டுட்டாரு, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும், தப்பு செஞ்சவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு ஒரு பாணியில அவரும் பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம இவ்வாறான விஷயங்கள் அவர் வந்து ஒரு சாதி சார்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ரீசெண்டா பெரியார் அவர்களுக்கு மாலை போட்டு, ஸோ அவங்களுடைய கொள்கை தலைவரான ஒரு தலைவர் பெரியார் அவர்களுக்கு வந்து மாலை போட்டு, ஸோ அவர் வந்து வழிபற்றக்கூடிய விஷயங்கள் வந்து இணையத்துல வந்து ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கட்சியை வந்து விமர்சனப்படுத்தணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில அவங்களை வந்து இழுத்து வெளியே விட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து விதிவிலக்கு அல்ல. இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காருங்க. அந்த கடிதம் என்னன்னா, இம்போர்ட் டேக்ஸை வந்து நீங்க வந்து ரத்து செய்யணும். அதாவது பருத்தியை வந்து இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, நிறைய இம்போர்ட் டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதை வந்து ரத்து செய்யணும், ஜவுளி தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு, ஸோ அதனால நீங்க வந்து அதன் மீதான அந்த வரியை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுல இப்போ மத்திய அரசு அதில் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்குங்க. ஸோ
ஸோ அந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 11% டேக்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவையெல்லாம் விஜய் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மூலமாக தான் நடந்தது. இதை பத்தி பேசுறதுக்கு இங்க வந்து வாய் கிடையாது. ஆனா விமர்சனங்கள் வந்து அடுக்கிறதுக்கு அப்படியே வாய் வந்து சரளமா போகணும் இந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு. ஏன் சொல்றது உங்களை எல்லாம்? இன்னொரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கம் சார்ந்து ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு மேஸ்திரி வந்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்துல அவங்களுடைய மகள் அழுதுக்கூடிய விஷயங்கள் வந்து மனதை வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியது. ஸோ அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்ப அரசு செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த குழந்தையோட அழுகையை பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஏதோ நிலப்பிரச்சனை இருந்திருக்கு. அதனால இது போன்ற ஒரு மோசமான ஒரு சம்பவம் என்பது நேரிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தென்காசியை சார்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் 8 பேர் வந்து கல்யாண அந்த விழாவில் புகுந்து சரமாரியா தாக்கிய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா பரவிச்சு. பல பேர் இருந்தாங்க சட்ட ஒழுங்கு இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு பேசியிருந்தாங்க. ஸோ அது போன்ற தாக்குதலை நடத்திருக்கக்கூடிய நபர்களை வந்து ட்ரோன் மூலமாகவும் போலீஸ் வந்து துரத்தி பிடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வாறான விஷயங்களும் பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சில பேரை வந்து பிடிக்க வேண்டிய விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னா, திருப்பரங்குன்றம் கோயில வந்து ரீசெண்டா ஒரு சிறப்பான ஒரு நாள் வேணும் நேத்திக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து நிறைய பேர் அந்த இடத்துல வந்து குவிஞ்சிருந்தாங்க. அதனால பெரிய ஸ்டாம்பீட் என்பது ஏற்பட்டிருந்தது. ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வன்மத்தை கக்கக்கூடிய மீடியாக்கள் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்கோ அப்படின்ட்டு இவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணி பேசியிருந்தாங்க. உண்மை தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, அதுல ஒரு நபருக்கு தான் மயக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. அவருக்கு சுகர் லெவல் வேற அவரோட உடம்புல வந்து ஏற்றம் இறக்கமாக இருந்திருக்கு. அதனால அவருக்கு வந்து மயக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. இதை வந்து நிறைய பேர் வந்து 80 பேர்கிட்ட வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க. என்னங்க இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னவே டிவிகே கவர்மெண்ட்னாவே இந்த ஸ்டாம்பீட் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இவங்க என்னவே இப்படித்தானா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாடகை வாய்கள் வந்து பேசியிருந்தது. இது ஒரு பக்கம் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கோவை சிறுமி 10 வயசு குழந்தை 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய சிதைச்சி பாலியல் வன்கொடுமை செஞ்சு இந்த கார்த்தி அப்படிங்கிற அந்த மிருகம் வந்து கொண்டு இருந்தா இல்லையா, அவன் சம்பந்தப்பட்ட சில நியூஸ் வந்திருக்குங்க. அவனை கொண்டு போயிட்டு மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சக கைதிகள் வந்து அவன் மேல வந்து கடுமையான தாக்குதல்களை வந்து பண்ணியிருக்காங்க. பண்ண மாட்டாங்களா பின்ன? ஏன்னா நம்மளுக்கே அவ்வளவு கோவம் வருது. ஒரு சின்ன குழந்தை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய கைதிகள் அவனை வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க. கையில ஸ்பூனு கிடைச்சாலோ, இல்ல அங்க சாப்பிடக்கூடிய தட்டு கிடைச்சாலோ அதெல்லாம் வச்சு செம்மையா அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரீசெண்டா பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கோவை அரசு மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. இப்போ அவனுக்கு வந்து சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் உண்மை தன்மை தெரியல. எவ்வளவு ஆழமா காயங்கள் பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரியல. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து ஆதரிச்சுட்டு வராங்க. இப்படிதான் அவனுக்கு வந்து நடக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அந்த நியூஸ் சம்பந்தப்பட்டிருக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா அத்தனை பேர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. ஏங்க அவனெல்லாம் கொலை பண்ணக்கூடாதா? ஏங்க இப்படி அவனை வந்து உயிரோடு விட்டீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பதில்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவலா சுற்றிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்து 3 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல சேர்ந்துட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அவர்களும் வர போறாரா? அதற்கான ஒரு செயல்கள் தான் போய்கிட்டு இருக்கா. விஜயபாஸ்கர் அவர்களும் டிவிகே எம்எல்ஏவும் ஒன்னா சேர்ந்து தேர்வாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது டிவிகே எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர், விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு ஹிந்து. ஸோ இப்போ 2 பேரும் அந்த தேர்வு இழுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிறப்பானது அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியால அவங்களுடைய பதிவுகளை வந்து போட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து நிதி அமைச்சர் மரியா வில்சம் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பட்ஜெட் என்பது வரப்போகுது, நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட் என்பது வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை அறிக்கை வந்து சப்மிட் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, போன கவர்மெண்ட் சார்ந்து என்னென்ன செலவினங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த வெள்ளை அறிக்கை இன்னும் 2 வாரங்கள்ல வந்து சப்மிட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல பெண்களுடைய அந்த உரிமை தொகைக்கான அந்த விஷயங்களும் முன்னெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னும் திடுக்கிடும் தகவல்களை வந்து மரியா வில்சம் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. போன ஆட்சியில வந்து சில வெளி மாநிலத்தவர்களுக்கும் இந்த உரிமை தொகை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தகுதி உள்ள பெண்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை என்பது கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து விவசாய கடன் சார்ந்து தள்ளுபடி அதை பத்தியும் மரியா வில்சன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அஜித் தாயார் மோகினி அவர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. இந்த சம்பவம் உண்மையாவே ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மத்தியில. ஸோ இது போன்ற ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் வந்து நேத்திக்கு அஜித் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று அவங்களுடைய அம்மாவுடைய இறப்புல வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய இரங்கல்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. விஜய் அவர்கள் எக்ஸ் வலைதளத்துல வேற போட்டிருந்தாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து அப்பயே அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே போயிருப்பாரு. பட் சிஎம் இல்லையா, நிறைய பேர் அந்த இடத்துல வந்து கூட்டம் குவிஞ்சிருவாங்க அப்படின்றதுக்காக இரவு வேலையில வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருந்தாங்க. கூடவே த்ரீஷா அவர்களும் போயிருந்தாங்க. வரான காட்சிகளை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அஜித் அவர்கள் அந்த இடத்துல வந்து ஆற தழுவி கட்டி பிடிச்சி விஜய் அவர்கள் கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ வரான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து சட்ட ஒழுங்கு சார்ந்து டிஜிபி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து போட்டாச்சுங்க. அவரோட பேர் வந்து மகேஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ்ஐ வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ சட்ட ஒழுங்கம் சார்ந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு சிறப்பான ஆக்ஷன்ஸ் இவர் வந்து எடுப்பார்ன்றது வந்து மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து இந்த ரேஷன் கடைகள் சார்ந்து இதுக்கு முன்னாடி அந்த பொருட்கள் அந்த பருப்பு எண்ணெய் சர்க்கரை இதெல்லாம் எப்படி போடுவாங்க, அப்படியே ஒரு கவர் கொண்டு போனால் அந்த கவரை கொட்டி தருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ பருப்பு எண்ணெய் சர்க்கரை இது போன்ற விஷயங்கள் ஐ மீன் எண்ணெய் விட்டுருங்க, இந்த சர்க்கரை பருப்பு அதுக்கப்புறம் அரிசி இதெல்லாம் இனிமேல் பேக்கெட் செஞ்சு தரப்படும் அரசு சார்ந்து. ஸோ இதன் மூலமாக சிந்தி போறது வீணா போறது ஃப்ராட் பண்ணி சில ஊழியர்கள் வந்து அதை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு விற்கிறது அது போன்ற விஷயங்கள் வந்து தடுக்கப்படும் அப்படின்ட்டு சிறப்பான விஷயங்கள் வந்து
இப்போ வெளியே வந்திருக்கு. இது போன்ற விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது, சூப்பர் என்று சொல்லலாம். இனிமே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இவ்வளவு செய்தியும் கேட்டீங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. முக்கியமா தேவை. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.